ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 260 261. கண்ணன் கன்று மேய்த்து வரும் அழகு கண்டு கன்னியர் காமுறுதல். 260ஆம் பாசுரம். சால பல்நிறை பின்னே தழைக்காவின் கீழ் தன் திருமேனி நின்று ஒளி திகழ நீல நறுங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல் ஆயர் குழாம் நடுவே கோலச் செந்தாமரை கண்மிளிர குழலூதி இசைபாடி குனித்து ஆயரோடு ஆளித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்க்கின்றதே. கண்ணபிரான் பீலிக்குழை கீழ் தன் திருமேனி ஒளியுடன் திகழ பல பசுக்களின் பின்னே வருகிறான். இருண்ட சுருண்டு தலைமுடியின் நடுவே பீலிக்கண்களினால் தன்னை அலங்கரித்து கொண்டு தாமரை திருக்கண்கள் மிளிர வேங்குழலை ஊதிக்கொண்டு கூத்தாடியபடியே ஆயர்களுடன் மகிழ்வோடு வருகின்ற கண்ணனின் அழகைக் கண்ட என் மகள் மயங்கி துவண்டுவிட்டாள் என்று பெண்ணை பெற்ற தாய் ஒருத்தி தன் மகளின் வேறுபாடு கண்டு வருந்தி கூறுகிறாள். 261ஆம் பாசுரம். சிந்தூரப் பொடிகொண்டு சென்னி அப்பி திருநாமமிட்டு அங்கு ஓர் இளையந்தன்னால் அந்தரம் இன்றி தன்னெறி பங்கியே அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை எதிர் நின்று அங்கு இனவளை இளவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கைதன் துகிலோடு சரிவளை கழல்கின்றதே. பெண்ணே, கண்ணன் தன் திருமுடியிலே சாதிலிங்கப் பொடியினை அணிந்து கொண்டு அலங்கரமாக நெற்றியின் மேல் திருநாமத்தை இட்டுக்கொண்டு அடர்த்தியான தலைமயிர்களே பீலிக்கண் அணிந்து கொண்டு தேவர்களின் இடையே இந்திரன் போல இப்பிள்ளை வருவதை வழியில் நின்று கொண்டு நீ உன் கைவளைகளை இழக்க வேண்டாம் என்று என் மகளிடத்தையே கூறினேன். ஆயினும் அவள் அவன் வரும் வழியில் நின்று கொண்டு தன்னை இழந்து தனது ஆடையையும் கைவளையல்களையும் இழக்கும்படியாக மயங்கிவிட்டாளே, இஃதென்ன அநியாயம் என்று ஒரு தாய் வருந்தி கூறுகிறாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.